சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதெல்லாம் உன்னோட வேலைதானா? என்ன ரகுவோட ஊட்டிக்கு ஹனிமூன் அனுப்பி வைக்க போறோம்னு பொய் சொல்லி ஏமாத்தி மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்க பாக்குறீங்கல்ல? நீங்க எல்லாரும் கக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்ததுக்கான அர்த்தம் இப்பதாண்டி எனக்கு புரியுது. உங்களை எல்லாம் நம்புன்னு நினைக்கும் போது அருவருப்பான கூச்சத்துல அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது தெரியுமா? என்ன நான் சொல்றத கேட்டு உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா? சீரியஸா பேசுறத நினைச்சுக்கிட்டு இப்படி காமெடி பண்ணிட்டு இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அத்தை, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பண்ணிருக்கிற கொடுமையை நினைச்சு நானே கொதிச்சு போயிருக்கேன். இப்படி எல்லாம் பேசி என்ன வெறியேத்தாதீங்க சொல்லிட்டேன். நாங்க யாரும் உன்னை வெறியத்துல, ஏற்கனவே நீ வெறி பிடிச்சுதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. சரியா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன பைத்தியக்காரனே முடிவு பண்ணி காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? நாங்கெல்லாம் எந்த தீர்மானமும் பண்ணல. உன்னை மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு நாங்க யாரும் முடிவு பண்ணல. நீ பண்ண வேலைதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதை புரிஞ்சுக்க முதல்ல. நான் என்னடி பண்ண? சிந்துவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அர்த்த ராத்திரியில சுடுகாட்டுக்கு போய் தலைச்சம் புள்ளையோட பொணத்தை தோண்டி மாந்திரிக பூஜை பண்ண நினைச்சதுனாலதான் வந்த வென இது. ஏற்கனவே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கைய கடிச்சு வச்சிருக்க. இப்ப சுடுகாட்டுக்கு போய் மூடத்தனமா மாந்திரிக பூஜை பண்ணன்னு தெரிஞ்சதும் உனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னு சொல்லி அவங்களே மனநல காப்பகத்துக்கு போனை போட்டு ஆளுங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. உன்னை பைத்தியக்காரின்னு முடிவு பண்ணது அவங்கதான், நாங்க கிடையாது. இத புரிஞ்சுக்காம நீ எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு என் மேல அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் வரதுக்கு காரணமே நீதானடி. என்னமோ பெரிய நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க.